வெல்கம் டு தமிழ்நாடு ரெசிபீஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் வரிசையில் இன்றைக்கி டே 6ல் புதினா சாதம் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இப்படிப்பட்ட புதினா சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துப்போம். இப்போ இது கூடவே 1 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு சேர்த்துப்போம். அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி எடுத்து சின்னதாக வெட்டி போட்டுப்போம். கூடவே 6 பல் பூண்டே உரிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 3 பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுப்போம். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த புதினா இலை நல்லா சுருள வதங்கணும். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை போகும். சாப்பிடும்போது பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இப்போது இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இப்போது நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு அடுத்ததாக இது எல்லாத்தையும் அள்ளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துப்போம். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துப்போம். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாமே நல்லா கூட சேர்ந்து சூப்பராக பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாயை எடுத்து நல்லா கீறி போட்டு சேர்த்துப்போம். அதுவும் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக 2 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடுசாக நறுக்கி இதில் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துப்போம். அதுவும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். நீங்கள் வீட்டில் போடும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்தளவுக்கு முக்கால்வாசி எல்லாமே வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். ஜாரை கழுவி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இப்போது இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த புதினாவில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பச்சை வாசனையும் இப்போ போயிடும். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த புதினா சாதம் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து அதில் நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சு வடித்தாச்சு. வடித்த சாதத்தை நல்லா ஆற வச்சுருக்குறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா விரவி வச்சுக்கணும். அதுதான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற அந்த புதினா பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.